ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று அதோடய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாட்டு தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ கொத்து கொத்து கொத்தா இருக்குது. இது வெயிட் தாங்காத அப்படியே சாஞ்சிடுச்சுங்க. பாருங்க காய் பாருங்க எப்படி தூக்கு, நல்லா பெரிய பெரிய காய்ங்க. அடியில் ஒரு பழம் பழுத்து இருக்கு. இன்னைக்கு வந்து என்னென்ன காய் பறிக்கிறேன் அப்படின்றதாங்க இந்த வீடியோ. விதைக்கும் பழம் எடுக்கிறேங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்ட சுரக்காய் ஒன்று விதைக்கி விட்டுருந்தாங்க. அதை தான் இப்போ கட் பண்ண போகிறேன். நல்லா காஞ்சி பாருங்க எப்படி வருது. சூப்பரான விதைக்கு அழகா திரைச்சியா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க லென்த்து பாருங்க, ஒரு முளா நீட்டுக்கு மேலே இருக்குது பாருங்க எவ்வளோ லென்த்து. உண்மையாக நல்லா திரைச்சியான விதைங்க. வாங்க அடுத்து வந்து வெள்ளைப்பாகல் பழம் பறிச்சுக்கலாம். காய் இருக்குதுங்க பாருங்க. ஒரு 2 காய் பறிச்சுக்கலாம். பரவாயில்லைங்க, நல்லா சுமாராக நல்லா லென்த்தாக சூப்பராக கொடுத்துருச்சுங்க. இங்கே இருக்குது பாருங்க. இதுக்கு சமையலுக்கும் காய் பறிச்சுக்கணுங்க. சூப்பரான வெள்ளைப்பாகு. வாங்க மாடிக்கு போகலாம். வாங்க செரிப்பழம் ஒன்று பறிச்சுட்டு மேலே போய்க்கலாம். பழம் பாருங்க சூப்பராக பழுத்துருக்குது பாருங்க. நிறைய விட்டுச்சுன்னா சின்ன சின்னதாக விடுதுங்க, கொஞ்சம் கம்மியாக விட்டுச்சுன்னா பெரிய பெருசாக விடுதுங்க. இதுதாங்க இதில் இருக்கிறது. பாருங்க பூ பாருங்க. இது எனி டைம் உங்களுக்கு பூ எடுத்துகிட்டே இருக்குதுங்க, காய் இருந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த செடி பொறுத்த வரைக்கும் அறுபடியே ஆவறதில்லைங்க. சூப்பரான செடிப்பழங்க. வெயில் காலத்துக்கு இந்த பழம்லாம் அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் ஜாஸ்தி, சத்து நிறைஞ்ச பழங்க இதெல்லாம். நாட்டு தக்காளி இங்கேயும் ஒன்று இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம். போட்டிக்கோள் இருக்கிற லைப்ரரி தக்காளி நிறைய இருக்குதுங்க, அது அப்புறம் பறிச்சுக்கலான்னு விட்டுட்டுங்க. ஏன்னா மாடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருக்குதுங்க லைப்ரரி தக்காளி, அதனால் அப்பப்போ பறிச்சுக்கலான்னு விட்டுட்டுருக்குறேங்க. வாங்க மாடிக்கு போ. வாங்க லைப்ரரி தக்காளி பாருங்க, நிறைய பழம் பழுத்துருக்குதுங்க. இன்றைக்கி வந்து இந்த செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா பழம் பறிச்சுட்டு இந்த செடியெல்லாம் எடுத்துடலான்ட்டுக்கிறேங்க. எடுத்துட்டு வெண்டைக்காய் செடி நல்லான்ட்டுக்கிறேங்க. பச்சை வெண்டை நடுவாங்க. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டை நல்லா வருங்க. ரெட் வெண்டையை விட பச்சை வெண்டை நல்லா வருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா தாங்கி வளரக்கூடிய ரகங்க அது. அதனால் பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டை நல்லான்ட்டு இருக்கிறாங்க அந்த முறை. நல்லா கொத்து கொத்தான பழங்க, சூப்பரான பழம். நிறைய பழம் கொடுத்துருச்சுங்க இந்த முறை. லைப்ரரி தக்காளி உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் இது மறுபடியும் நான் வந்து வச்சுட்டே இருக்கிறேங்க. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டினோம்னா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்க காய்ங்க எப்படி விளையுது, என்ன பண்ணுதுன்னு நீங்கள் செடி நல்லா கிளியரன்ஸாக பார்க்க முடியுன்றதுனால தான் நான் க்ளோஸ்அப்பில் வைக்கிறேங்க. நீங்கள் வந்து செடியை வந்து தொலைவாக காட்டுங்கன்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் தொலைவாக காட்டுறோங்க. ரொம்ப சொன்ன மாதிரி க்ளோஸ்அப்பில் காமிச்சாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நானுமே அதை புரிஞ்சதுனால தான் இப்போ கொஞ்சம் தொலைவாக எடுக்கிறேங்க. நான் வந்து என்ன நினச்சேன், செடி நல்லா க்ளோஸ்அப்பை காமிச்சா நீங்கள் அப்படியே காய்களை பார்க்க முடியுன்றதுனால நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுப்பேங்க. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. காய் ஒன்றுமே நிறைய இருக்குதுங்க. சரி செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே காஞ்சி வந்த மாதிரி வந்துடுச்சுங்க. அதனால சரி எடுத்துடலாம், எடுத்துட்டு ஒரு வெண்டைக்காய் செடியாவது போட்டு விடலாம். ஏன்னா இந்த இந்த கூங்காயெல்லாம் நம்ம பறித்து வச்சா கூட பழுத்துருங்க. அதனால கூங்காயெல்லாம் பறிச்சுட்டு வெண்டைக்காய் செடி போட்டு விடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேங்க. ஏன்னா பேக் எதுவும் இப்போ காலி இல்லாததுனால வெண்டைக்காய்க்கு தான் இப்போ போட்டு விடலான்னா பேக் இல்லாதுக்குதுங்க. சரி இது அறுவடை ஆனதுனால எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க.
சைபீரியா தக்காளி அறுவடை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து கொடி உருளையே நடவு பண்ணி காட்டுறேங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஆட்டெருவு போட்ட செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. அதனால அதையும் உங்களுக்கு வந்து கார்டன் 2 பாட்டாக பிரித்து கொடுக்குறேங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோவும் வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவுமா உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஏன்னா எல்லா செடியும் மொத்தமாக என்னால் வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாதுங்க. அதனால் 2 வீடியோவை உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். ஆட்டெருவு கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி செடி வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பாருங்கள். எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு காட்டுறேன். கொடி உருளையுமே நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் முதல் முறையாக நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க. அது எப்படி நடவு பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோவக்காய் கட்டிங்ஸுமே போட்டு வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இன்னும் அப்லோட் பண்ணதான் எனக்கு டைம் இல்லாததுனால கொடுக்க நேரம் இல்லைங்க. கோவக்காய் கட்டிங்ஸுமே உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வருங்க. வாட்ஸ்அப்பில் நான் வந்து ரெடியானதும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. எல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கேன். ரெடியானதும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாங்க. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக கொடுக்குதுங்க. நல்லா தலையுதுங்க. தலைஞ்சு மறுபடியும் அரும்பு எடுக்குதுங்க. இளஞ்செடி வர வரைக்கும் இந்த செடி இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்குறேங்க. இன்னொரு பேக்கில் இருந்ததை எடுத்துட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடி தாங்க வச்சுருக்கேன். முக்குத்தி அவரையும் அவரைக்காயும் கட் பண்ணலாங்க. முக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக கொடுக்குதுங்க. இந்த பூ கூட கீழே விடுறதில்ல. விதை முத்திருந்த விட்டுட்டு விதை முத்தாத்த மட்டும் கட் பண்ணுறோங்க. எல்லாமே முத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. இலசாகிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருச்சுங்க. இது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கொடியை பாராட்டி தான் தள்ளணும். வேறு வழியே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய அறுவடைங்க. ஒரு 4 பேக்கு போட்டதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு காய் கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. தைப்படத்துக்கும் போட்ட செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. அதையுமே நம்ம வந்து ஒரு அறுவடை எடுக்க முடியுங்க. கைப்பட்டமும் நல்லா தாங்க இப்போ கை கொடுத்துட்டு வருது. பீக்கங்காய், பொடலங்காய், கத்திரிக்காய்ங்கன்னு எல்லாமே கலந்து நட்டுருக்குறேங்க. சூப்பராக எல்லாம் வளர்ந்துட்டு வருதுங்க. உங்களுக்கு தொடர்ந்து அறுவடை வீடியோ வந்துட்டே தாங்க இருக்கும். ஏன்னா அதனால தாங்க நான் பிட்டு பை அதாவது பேட்ச் பை பேட்சாக எல்லாத்துக்கும் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தொடர்ந்து அறுவடை எடுக்கணுன்றதால தாங்க அந்த மாதிரி பிட்டு பிட்டாக போட்டு வரேன். பாருங்கள் இன்னுமே பூ பிஞ்சு பாருங்கள் அவரைக்காய். விதை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாகில் போட்டுருக்குறேங்க. வேணுன்றவங்க விதை இப்போ வாட்ஸ்அப் செக் பண்ணலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. பாருங்கள் எப்படி நத்தை பாருங்கள். நத்தையா அட்டையானே தெரியல பாருங்கள். எப்படி ஒட்டிட்டு இருக்குது பாருங்கள். நத்தை மாதிரி தாங்க இருக்குது. இது ஒரு விதமான நத்தை. இன்னுமே நல்ல பூ பாருங்கள். சூப்பராக எடுத்துருக்குது பாருங்கள். சிறகு அவரையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரும்பு எடுக்குதுங்க. இங்கே பாருங்கள். சிறகு அவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அரும்பை பாருங்கள். அரும்பு பாருங்கள். மறுபடியும் தலையுதுங்க. மறுபடியும் பாருங்கள். இதெல்லாம் அரும்பு பாருங்கள். புரியல. கொஞ்சம் காஞ்சி போன கொடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க. ஏன்னா நல்லா இருக்கிறத விட்டுடுறேங்க. காயறதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ மாடி தோட்டத்தில் ரெடி பண்ணி நம்ம கொண்டு வரணுங்க. ஏன்னா எல்லா செடியும் ஒரே மட்டும் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா பாருங்கள் பூ சூப்பராக சிறகா வர மறுபடியும் நம்மளுக்கு வந்து தலைஞ்சி பூ எடுக்குது பாருங்கள். அதனால சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. இதை சிறகாவரியாக இருக்கட்டும், அவரைக்காயாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூ எடுக்குதுங்க, தலையுதுங்க. அதனால ஆட்டோவை கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா
காய் மறுபடியும் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் நான் இதை எடுக்கலைங்க இந்த முறை. அப்படியே இருக்கட்டும். காய மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க கொடியை. இந்த நடுவில் இருக்கிற கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன கொடி எடுக்க முடியலைங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொடி அடிப்படுன்றதுனால நான் மொத்தமாக எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறேங்க. ஓரம் பாதி எடுக்க முடியறதை மட்டும் எடுத்துட்டேங்க இப்போதைக்கு. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். பச்சை லாங் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காய் பறிச்சுக்கலாங்க. சமையலுக்கு கொஞ்சம் காய் தேவைப்படுதுன்றதுனால வைக்கிறேங்க. பாருங்க ஒரே சட்டியில் 4 காய் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ருச்சி கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு வரும் பாருங்க. லாங் பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 2 தாங்க வைக்கும். ஆனால் 4 காய் வைக்குது பாருங்க. அந்த பக்கம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா விதைக்கு நிறைய விட்டுட்டுங்க. பிஞ்சா இருக்கிறது மட்டும் கட் பண்ணுறோங்க. பர்பிள் கலர் அவரை பாருங்க. இன்னுமே நம்மளுக்கு காய் கொடுக்குது பாருங்க. சூப்பராக காய் வைக்குது பாருங்க. லாங் பீன்ஸ், பச்சை லாங் பீன்ஸ் எல்லாம் கலர் பறிக்கிறேங்க. மூக்குத்தி அவர் யாரோட பண்ணிக்கலாம் இருங்க. பாருங்க நல்லா லாங் பீன்ஸ் பாருங்க. ஒரு கை ரப்பர் கிடச்சிருக்கு பாருங்க. மூக்குத்தி அவரைக்கும் சீசன் இருக்கா இல்லையான்னு தெரியலைங்க. ஏன்னா அது இன்னுமே தளைஞ்சு தளைஞ்சு காய் வச்சுட்டே தாங்க இருக்கு. அது சீசனே இல்லையான்றது எனக்கு இப்போ தெரியலைங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இது கொடி பார்த்தீங்கன்னா சும்மா தளைஞ்சிட்டே இருக்குதுங்க. பூ எடுத்துட்டே இருக்குது. அந்த மாதிரி அறுவடையே ஆக மாட்டேங்குதுங்க செடி. காயிற மாதிரி தெரிஞ்சாலும் பக்கத்தில் மறுபடியும் தளைஞ்சு மறுபடியும் காய் வைக்குதுங்க. அதனால அந்த கொடி என்னால் எடுக்கவே முடியுங்க. பழைய கொடியே பார்த்தீங்கன்னா இன்னுமே காய் கொடுக்குதுங்க. இந்த பக்கம் இருக்குது பாருங்க. பாருங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா காய் கொடுக்குது பாருங்க. அது பந்தல்லே பார்த்தீங்கன்னா பச்சை அவரையும் மூக்குத்தி அவரையும் தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு இது 2 தாங்க இருக்கு. இப்போ நல்லா காய் இது 2 தாங்க அதிகமாக கொடுக்குது. இப்போ இன்னும் பாருங்க பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்க. காய் பாருங்க தக்காளி எவ்வளோ பெருசு இருக்குது. வாங்க அடுத்து குத்தாவரை பறிச்சுக்கலாம். குத்தவரை பாருங்க அறுவடை ஆயிட்டு மறுபடியும் அதில் தளைஞ்சு மறுபடியும் காய் வைக்குதுங்க. கோழி அவரைங்க இது. பிஞ்சை மட்டும் கட் பண்ணுறோம். எல்லாம் விதைக்கே விட்டுருந்தோம்னா சமையலுக்கு காய் இருக்காதுன்றதுனால சமையலுக்கும் வேணுன்றதுனால இப்போ சமையலுக்கும் பறிக்கிறேங்க. காய் ஆனால் இந்த மாதிரி பறிச்சோம்னா சட்டு சட்டுன்னு பூ எடுத்து சட்டு சட்டுன்னு காய்க்கு வருதுங்க. ஆனால் நம்ம விதைக்குன்னு விட்டோம்னா தான் காய் வந்து வைக்கிறது இல்லைங்க. பாருங்க சூப்பரான காய் பாருங்க. இங்கே ஒரு செடி இருக்கு. பட்டை வரையுமே நம்ம வந்து பறிச்சுக்கலாங்க. கொட்டை இருக்கிறத விட்டுட்டுங்க. கொட்டை இல்லாத மட்டும் பறிக்கலாம். இதெல்லாம் பழைய செடிங்க. பழைய செடியுமே ஒன்றுமே காய் கொடுக்குதுங்க. பாருங்க ஒன்றுமே சூப்பராக பாருங்க. பூ பாருங்க எப்படி எடுத்துருக்கு பாருங்க. நல்லா அருமையான அவரைக்காங்க. மூக்குத்தி அவரை இங்கே ஒரு கொடியில் பாருங்க காய் எப்படி இருக்கு. எங்கே பார்த்தாலும் மூக்குத்தி அவரை தாங்க. பாருங்க காய். பச்சை லாங் பீன்ஸ் பாருங்க. இதுவும் ஒரு இளஞ்செடி தாங்க. சூப்பராக வைக்கிது பாருங்க காய். இங்கே 2 இளம்பேச்சு இருக்குதுங்க கோழி அவரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இலசை மட்டும் கிளிக்கலாம். பட்டை அவரைங்க இது. சூப்பரான ரகம் இது. 4 காய் போட்டால் கூட பொரியலுக்கு சரியாக போகுதுங்க. அந்த அளவுக்கு பெரிய காய்ங்க இது.
வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பறிச்சுக்கலாம். கீரை பாருங்க நல்லா தலை சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கும் நம்ம வந்து பூச்செடிக்கிறதுக்குள்ளே இதையும் எடுத்துடலாங்க. இன்னொரு பேக்கில் இருக்குது. இந்த ஆட்டை போடுறதுனால பார்த்தீங்கன்னா கீரைக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் பஞ்சமே வரதில்லைங்க. எனக்கு கலப்பட கீரை தாங்க எப்பயுமே. இங்கே ஒரு செடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. அவரைக்கொடியிலேங்க இதுவும். அவரைக்கொடி காய வைக்கிறதே பெரிய விஷயங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கீரைங்க. இங்கே பாருங்கள் வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரைங்க பாருங்கள். தலைன்னு தலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயில் காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கீரை கலந்துக்கணுங்க. போகிறது இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுறதுங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தை வளர்க்குறதே அதுதாங்க காரணமே. கீரைங்க காய்ங்க எல்லாமே நம்ம ஆர்கானிக் முறையில் சாப்பிடணுன்றது தாங்க அது வளர்த்துறதே. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 2 இருக்குது பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீல வால் கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக இலசுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதைக்கி விட்டுருக்குறேங்க பாருங்க. இது ஒரு காய் பறிச்சுக்கலாம். நல்லா இளம் கத்திரிக்காய் பாருங்க, விதைக்கி விட்டது காட்டும் பாருங்க. இது 2வது பேக்கில் இருக்கிற கொடிங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையும் 2 செடி இருக்கிறதுனால இதில் ஒரு 2 செடி இருக்குதுங்க, இதில் ஒரு செடி இருக்குதுங்க பாருங்க. விதைக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க. விதைக்குமே இப்போ வந்து கூட ஆரம்பிச்சிட்டுங்க. நீல வால் கத்திரிக்காயும் விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா பார்பிலாவும் விதை இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. கேட்லாக்கில் வந்து நான் போடுறேங்க. சரிங்க வச்சுட்டு வா. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க. செடி பாருங்க எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துக்குச்சு பாருங்க. நீலகுண்டு கத்திரிக்காய் பாருங்க. இந்த ரகம் வேறங்க, சூப்பராக கலர் பாருங்க. பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க, இது நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆகுங்க. பெருசாக கட் பண்ண கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிஞ்சாக தாங்க இருந்தது. அந்த அளவுக்கு அது கத்திரிக்காய் வந்து பெருசாக ஆகுதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தாந்தலை கீரை பறிச்சுக்கலாங்க. நாங்கள் முடக்கத்தாந்தலை கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோசைக்கு அரைச்சி போட்டு தோசை விடலான்ட்டு கிளறேங்க. ஒரு நாளைக்கு ஒரு புடி கீரை பறிச்சா போதுங்க. அந்த அளவுக்கு தோசைக்கு போட்டோம்னா பசங்களுக்கு வந்து தெரியாதுங்க, தோசை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க இந்த கீரை. இதனுடைய விதையுமே நான் எடுத்து வைக்கிறாங்க, நான் வந்து விதைக்கு விட்டுருக்குறேன் நிறைய. தோசை செய்யும் போது வாரத்துக்கு ஒரு 2 டைம் நம்ம இதை போட்டு நம்ம தோசை செஞ்சோம்னா போதுங்க. எலும்புக்கு அவ்வளோ ஒரு வலுவுங்க. முட்டி வலிலாம் கொஞ்சம் வராதுங்க. முட்டிக்கு தாங்க இது அதிகமாக பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க தட்டை பார்க்கலாம். வாங்க தட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கொடி உருளையை நட்டலான்னு பார்த்தேங்க, மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்ததுங்க. கொடி உருளை பாருங்க முளைப்பு வந்துடுச்சு பாருங்க. அதனால தான் சரி நட்டு இதில் வந்து நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு நடுறேங்க. கொடி வந்ததும் நான் தலையில் எடுத்துன்னு போய் நல்லான்ட்டு இருக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க உருளை. கொடி உருளையும் நம்ம மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறேன்றது தெரியும். பாதியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க. சும்மா லைட்டான மண் போட்டால் போதும் அதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் காட்டுறேங்க நான். வாங்க தட்டை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா கீரைங்க பாருங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே வாடி போச்சுங்க, அவ்வளோ வெயிலுங்க. மணத்தக்காளி கீரை, நீல வால் கத்திரிக்கி, வரி குண்டு கத்திரி, நீல குண்டு கத்திரி சூப்பராக இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் நல்லா இளங்க கத்திரிக்காய்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகல், நெய் மிளகாய், இந்த செரிப்பழம், நாட்டு தக்காளிங்க, முடக்கட்டாந்தலை கீரைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் வெள்ளையும் இருக்குதுங்க, பச்சையும் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டை அவரைங்க, குத்த அவரைங்க. இது கோழி அவரைங்க, குத்த அவரை, கொடி அவரை, பச்சை அவரை, மூக்குத்தி அவரைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. லைப்ரரி தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டுங்க, நல்லா ஒரு 6 கிலோவே வருங்க. அந்த அளவுக்கு நல்ல பெரிய தட்டு அறுவடைங்க. விதைக்கு பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி விதை எடுத்ததுங்க, கொடியிலேருந்து விதை எடுத்தது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமேங்க இது. பார்த்தீங்கன்னா சுரக்காய்ங்க, குண்டு சுரக்காய், லென்த்து சுரக்காய் விதைக்கு எடுத்ததுங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிலில் காய வச்சுட்டு போகணுங்க. அதுதான்
மேலே எடுத்துகிட்டு வந்தேங்க. அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சது தாங்க விதைக்கு நான் வந்து எடுத்து வைக்கிறது. சூப்பரான அறுவடைங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.